சங்கீதம். இது காலையில் நான் 4 மணிக்கு எழுந்துச்சு 6:15 6 வரை 7 மணி வரை உட்காந்துருக்கோம். இப்போது டெய்லி சங்கீத பகுதி நாங்கள் தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். இப்போ 93வது சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் தியானிச்சோம். அதுக்கு பிறகுதான் பாஸ்டர் சாம் அவங்க ஃபோன் போட்டு இங்கே அழைத்தார்கள். அதனால் ஒன்றுமே நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணவில்லை. அதே வசனத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அல்லேலூயா. 93வது சங்கீதம் கடைசி வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல முக்கியமா நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் என்றால் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் இந்நாட்களில் எவ்வளோ லட்சக்கணக்காக செலவு பண்ணி அலங்காரம் பண்ணுகிறார்கள். எப்படி அலங்காரம் பண்றாங்க? லட்சக்கணக்கில். எப்படி? பலவிதமான லைட்ஸ் போட்டு, பலவிதமான இந்த வால் போஸ்ட் பின்னாடி ஒவ்வொரு வாரமும் சில சபைகளை பார்க்கிறோம். அந்த பேக்ரவுண்ட் அப்படியே மாற்றுவாங்க. அது இந்த பேக்ரவுண்ட் பேனர் ஒட்டிருப்பாங்க. பேனர்லாம் எப்படி ஒரு பேனர் எப்படி குறைஞ்சது 10,000 15,000 இருக்கும். இப்போ அவ்வளோ ஆடம்பரமாக செய்து எப்படியாவது சபையை அலங்கரிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரம் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய ஆலயமே ஒரு அலங்காரமானது பரிசுத்தமாக இருக்குமானால், நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் இன்று வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அதே சங்கீதத்தில் 96வது சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆலயமும் அந்த பரிசுத்த ஆலயத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம் என்றால் என்ன? நாம் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு வர வேண்டும் என்று சில வசனத்தை கொண்டு உங்கள் முன்பாக பேச விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன வஸ்திரத்தின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவையா இருக்கிறது, அல்லது எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வாசிப்போம். சங்கீதம்
நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9வது வசனம். ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, தன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமாக முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். அலங்காரமா இருக்கும். எவைகள் அலங்காரமா இருக்குமா? முதலாவது 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அலங்காரத்தை பற்றி. பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இதில் 3 விஷயம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இரண்டாவது, ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். 8வது வசனம் வாசிங்க. என் மகனே, தகப்பனுடைய போதகத்தை கேள். தகப்பனுடைய புத்தியை கேட்கணும், தாயுடைய போதகத்தையும் தள்ளாம இருக்கணும். ஹல்லேலூயா. 3 காரியத்தை இதில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் நாமதாம் அலங்காரம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை பரிசுத்தமுள்ள தேவனை இந்த பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த ஆலயத்துக்குள் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால் பயபக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும். பிரசங்கில ஒரு வசனம் உண்டு, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீ அதனால் நீ நடுக்கத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். 5வது அதிகாரம் நினைக்கிறேன், பிரசங்கி 5வது அதிகாரத்துல 2வது வசனம். கரெக்டா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்யணுமா? நம்முடைய வார்த்தைகளை சுருக்கமாக பேச வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது வளவளன்னு பேசாமல் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறதற்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஏதாவது வளவளன்னு பேசணும்னா உங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணும்? நீங்க பேசலாம். ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது சோத்திரமா ஐயா, சோத்திரையா, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களாமா, பஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு மிஞ்சி நாம் பேசுவோமானால் நமக்குள் இருக்கிற தேவனுடைய பயம் நம்மை விட்டு வெளியேறுகிறதை நாம் உணர முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குமானால் நாம தான் அலங்காரமா, பரிசுத்த அலங்காரமா ஆண்டவரை தொழுது கொள்கிறோங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம். ஆகார் என்ன சொன்னாங்க? கர்த்தர் என்னை காண்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 'நீர் என்னை காண்கின்ற தெய்வம்'.
கிடைக்கலையா? பதினேழாவது வசந்த வாசம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். ஆகாரம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீர் என்னை காண்கின்ற தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிங்க வரும்? எப்படி வரும்? நீர் என்னை காண்கின்ற தெய்வம் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குமானா நாம் கர்த்தருக்கு பயப்பட முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற எப்படி பயம் வரும்? இப்போ அப்பா அம்மாவுக்கு பயம் எப்படி பயப்படுறோம்? அப்பா அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? சினிமா பார்க்க மாட்டாங்க. ஏன்? அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்பா அம்மா பயம், அப்பா அம்மாவை பார்க்கிறாங்க. அதே போல அவங்க என்ன உணர்றாங்க? அப்பா அம்மாவுக்கு 2 கண் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. அப்பா அம்மா என்ன செய்வாங்க? பார்த்தா அடி கொடுப்பாங்க. தீமையானது செய்யக்கூடாது, மோசமானது செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். அதே போல தேவன் என்னை காண்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு எத்தனை கண் இருக்குதுங்க? 7 கண் இருக்கு இல்லையா? 7 கண் மூலமா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்க்கிறார். பார்க்கிற தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு ஒரு மைண்ட்ல எப்போது ஓடிட்டே இருக்குமானா நம்ம என்ன செய்ய மாட்டோங்க? எதுவுமே ஆண்டுக்கு விரோதமா பாவமே பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்குமானா நாம் என்ன செய்ய மாட்டோம்? பாவமே பண்ண மாட்டோம், தப்பே செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கதை நான் சொன்னிருந்தேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? யார் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கதை நான் சொல்லியிருந்தேன். ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு மேனேஜர் வேலைக்கு ஆட்கள் தேவை. அப்போ பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க, இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் தகுதி உள்ளவங்க வரலாம், நாங்கள் உங்களை இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக அதில் 4 பேரை செலக்ட் பண்ணாங்க. 4 பேரை செலக்ட் பண்ணி 4 பேருக்கு மறுபடியுமான ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அப்போ அதில் என்ன அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருடைய கையிலும் ஒரு கோழி, முழு கோழி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்குதா சிஸ்டர்? அந்த கதை ஞாபகம் இருக்குதா பிள்ளைங்க? நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்களே பிள்ளைங்க, மறந்துட்டாங்களோ? ஹல்லேலூயா. 4 பேர் கையிலும் ஒவ்வொரு கோழியை கொடுத்து இது நீங்க என்ன செய்யணும்? யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் வெட்டி கறி வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த திசைக்கு போறவங்க போயிட்டான். ஒவ்வொருத்தரையும் 4 பக்கமாக அனுப்பிவிட்டாச்சு. ஒவ்வொருத்தரையும் 4 பக்கம் அனுப்பிவிட்டாச்சு.
கொஞ்ச நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. இந்த திசையிலேருந்து ஒருத்தர் வந்தார். அந்த பையன் வந்தான். அப்படி நல்லா சாப்பிட்டு நல்லா கறி வைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக வெட்டி கொண்டு வந்துட்டான். தம்பி எப்படிப்பா வெட்டினீங்க? ஐயா அங்கே யாருமே இல்லை, சுற்றிலும் ஒரு சுவர் இருந்துச்சு, அது உள்ள போய் நான் வெட்டி கொண்டு வந்தேன், யாருமே பார்க்கல. ரொம்ப நல்ல காரியம் செய்கிறீங்க, வெரி குட், உட்காருங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் இங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அவரும் நல்ல பீஸாக நல்லா சூப்பராக வெட்டி கொண்டு வந்துட்டார். எப்படி தம்பி வெட்டினீங்க? அங்கே பின்னாடி லாஸ்ட்டில் ஒரு ட்ரக்கு ஒன்று, லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அது மேலே நான் ஏறி யாருமே பார்க்கல, வெட்டி நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. வெரி குட், உட்காரு தம்பி. அவரு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்தார். அந்த தம்பி நல்லா சூப்பராக வெட்டி கொண்டு வந்திருக்கிறார். எப்படியா வெட்டினீங்க தம்பி? ரொம்ப தூரம் போனேன் ஐயா, யாருமே இல்லை, வனாந்து ரொம்ப தூரம் போனேன், யாருமே இல்லை, யாரும் பார்க்கல, நான் வெட்டி கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கத்தில் உள்ளவர் வந்தார். இந்த பக்கத்துலேருந்து வரும்போது அவர் என்ன செய்கிறாரு? கோழி அப்படியே, முழு கோழி அப்படியே கொண்டு வருகிறார். முழு கோழியை அப்படியே கொண்டு வருகிறார். அவருக்கு ஒரு விதத்தில் பயமா இருக்கு. எல்லாரும் வெட்டி கொண்டு வந்துட்டாங்களே, நான் வெட்ட முடியலையே, அப்புறம் என்ன புறக்கணிச்சிருவாங்களோ, என்ன எடுக்க மாட்டாங்களோ, என்ன செய்யறது ஆண்டவரே? பயத்தோடு நடுக்கத்தோடு, ஐயா இந்த கோழியை நீங்க என் கையில கொடுத்தீங்க, உண்மைதான், யாரும் பார்க்காத இடத்துல போய் நீங்க வெட்டி கொண்டு சொன்னீங்க, என்னால் முடியலங்க ஐயா. நான் எங்க போனாலும் ஒருவர் என் பின்னாடி வாட்ச் பண்றதை நான் பார்க்கிறேன் ஐயா. நான் எங்க போனாலும் ஒருத்தர் என் கூட வந்து பார்த்துட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன் ஐயா. என்னால் முடியல, வெட்ட முடியல. நான் எவ்வளோ தூரம் போய் பார்த்தாச்சு, மறைவான இடத்துலையும் போய் பார்த்தாச்சு, அங்கேயும் ஒரு கண்ணு இருக்குது. யாருப்பா அது? யார் வாரம் பின்னாடி? இல்லைங்க, கடவுள் என்ன பார்த்துட்டு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கடவுளுக்கு மறைவா நான் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த கோழி நீங்க வச்சிடுங்க, என்னை வேலைக்கு எடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் போறேங்க அப்படின்ட்டு. உடனே தம்பி நில்லுங்க, you are you selected person. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நபருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் வேணும்ட்டு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கடவுள் பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா அதுதாங்க அலங்காரம். ஹல்லேலூயா. அலங்காரம் என்ன? கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது நாம் என்ன வாசித்தோம்? அந்த வசந்த வாசிங்க. தகப்பனுடைய புத்தியை தகப்பனுடைய புத்தியை கேட்கணும். தகப்பனுடைய புத்தி எப்படி இருக்குங்க? தகப்பன் என்ன செய்வார்? தாய் போதகம் ஒரு அரவணைப்பா இருக்கும். அந்த போதகத்துக்கும் அந்த புத்திக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதாங்க? தகப்பன் என்ன செய்வாங்க? கடிந்து சொல்லுவார். ஹல்லேலூயா. கடிந்து சொல்லுவார். அங்க போகாத, அதை செய்யாத. அதுல ஒரு சத்தம் சவுண்டா வரும் இல்லையா? ஹல்லேலூயா. சவுண்டா வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனா தாயுடைய போதகம் செய்யாதம்மா, அப்படி செய்யாத ராசா. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய போதகர்மார் சில நேரங்கள்ல அவர் தாயாகவும் தகப்பனாகவும் என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. ஹல்லேலூயா. சில ஆடுகள் நல்ல பலமுள்ள ஆடுகளா இருக்கும்,
சில ஆடுகள் பலவீனம் உள்ளதாக இருக்கும். அப்ப அந்த ஆடை எப்படி நடத்த வேண்டுமோ அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப தகப்பனுடைய போதகம் தகப்பனுடைய புத்தியை நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். தகப்பன் என்ன சொன்னாலும் நாம் அதை கேட்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம விழுந்திருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ அலங்காரம் என்று சொன்னா பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுதல்னா முதலாவது என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது தகப்பனுடைய புத்தி. அவன் எத்தனை பேருங்க தகப்பனுடைய புத்தி நீ அசட்டை பண்ணுகிறோம்? எத்தனை பேர் தகப்பனுடைய புத்தி நாம் அசட்டை பண்ணுகிறோம்? ஒருவேளை உங்க வீட்டில் உள்ள உங்க பெற்றோரா இருக்கலாம், தாய்க்கு உண்மையாகவே உங்களுடைய அப்பாவா இருக்கலாம். அப்பாவுடைய புத்தி நாம் எத்தனை பேர் நாம் அசட்டை பண்ணுகிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எத்தனை பேர் தாயினுடைய போதகத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம்? பெற்றோரிடம் கேட்டா தெரியும் உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க உங்களுடைய போதகத்தை கேட்கிறாங்களா? உங்க வீட்டுக்காரோட புத்திக்கு மரியாதை கொடுக்கிறாங்களா? கேட்டா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறுவர்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பெரியவர்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோருக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவங்க என்ன புத்தி சொல்லுகிறார்களோ தகப்பன் கொடுக்கிற புத்தியை நாம் அப்படியே கேட்கணுங்க. ஹல்லேலூயா. அந்த புத்தியை நாம் கேட்கும்போது, அதன்படி நாம் நடக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம். அதே போல தாயினுடைய போதகத்தை நாம் என்ன செய்யணும்? போதகத்தையும் தள்ளக்கூடாது. அன்பா பேசுகிறாங்க நம்ம அம்மா, செய்யாதம்மா செய்யாதம்மா செய்யாத ராசா, இப்படிதானே சொல்றாங்க. அப்ப நினைச்சு சில தாயினுடைய போதகத்தை கூட என்ன செய்யறாங்க? அசட்டை பண்ணி அவங்க மனம் போல ஜீவித்து எப்படி ஒரு மோசமான நிலவரத்துகள் எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிதாக்கள் உங்களை கடிந்து உபதேசிக்கலாம். தாயை போல அன்பா உங்களை ஆலோசனை கொடுக்கலாம். அவர்களுக்கு ஏன் தாயை போல அன்பா நேசிக்கிறாங்க? என்ன மாத்திரம் கடிந்தே சொல்லிட்டு இருக்கிறார், எனக்கு மாத்திரம் ஓயாம அடின்னு அடிக்க தான் செய்கிறார். ஆனா அந்த சோதரி பாருங்க, அன்பா பேசுறாரு. இந்த பாஸ்டர் பாத்தீங்களா? அந்த பிரதர்கிட்ட நல்ல அன்பா பேசுறாரு. இந்த பிரதர்கிட்ட நல்ல கடியாட்ட மாதிரி கடிந்து பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் யாக்கோபை பற்றி தெரியும். பலவீனமான ஆடுகளை பற்றி, ஆடுகள் இருக்கிறனால என்ன செய்யறாரு? மெதுவா தண்ணீர் கிடக்க வைக்கிறார் இல்லையா? பலமுள்ள ஆடுகளுக்காக அதுக்கேற்ற மாதிரி அது நடத்தி கொண்டு போகிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய நிலவரம் எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு தெரியும், அதை விட உங்களுடைய போதகருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படியாக நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? அலங்கரிக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. நான்காவது வாசிங்க, நீதிமொழிகள் 3வது அதிகாரம். அது வேண்டாம், சரி அடுத்த வசனம் வாசிங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 12:23. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமான காணப்படுவதற்கு அதிக கணத்தை கொடுக்கிறோம்.
நம்மில் லட்சியம் இல்லாதவர்கள் அதிக அலங்காரம் பெறும். லட்சணம் உள்ளவைகள் அதிக அலங்காரம் தரும். ஹல்லேலூயா. அப்படின்னா அழகே இல்லாதவர்கள் அதிகமா அலங்காரம் பெறுவார்களாம். யாரை பற்றி சொல்லியிருக்குதுங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹல்லேலூயா, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய முகம் பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய முகம் அலங்காரமா இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் பியூட்டி பார்லர் போகணும்னு அவசியமே இல்லை. எத்தனை பேர் பியூட்டி பார்லர் போறீங்க? ஹல்லேலூயா. பியூட்டி பார்லர் போறீங்களா? பியூட்டி பார்லர் போகணும்னு அவசியமே இல்லைங்க. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும், அவர் நம்முடைய முக ரூபத்தையே மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எங்கே போய் நின்னாலும் சரி பேண்ட் தான் போட்டு நிற்கிறேன், ஆனால் சொல்லிடுவாங்க பாஸ்டர் அப்படின்றவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல் ஒரு விசுவாசி எங்கே போய் நின்னாலும் இவங்க ஒரு சபைக்கு போகிறவங்க, இவங்க டிபி சபைக்கு போகிறவங்க, ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பருமையான தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இந்த ஒரு பிரகாசம் எப்படி வருதுன்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க தான் அந்த முகரூபம் மாறாமல் இருக்கும். ஹல்லேலூயா. இன்று எத்தனை பேர் அந்த ஆதி அன்பை இழந்தவர்களாக இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த அன்பு உங்களுக்குள் இப்பொழுது இருக்குமானால் நீங்கள் தான் அலங்காரம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தவர்களாக இன்று நாம் காணப்படுகிறதுனால் நம்முடைய முக ரூபமே மாறிவிட்டது. நாம் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுகிறோம், எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் படுகிறோம், எதுக்கு எடுத்தாலும் நம்முடைய சத்தங்கள் மாறுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய அன்பு, என் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், என் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தினார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று நாம் ஆரம்ப நாட்களில் அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் துடிப்பா இருப்போமே. ஆனால் இன்று அந்த அன்பு இருக்குதாங்க? ஆதி அன்பு இருக்குதா? சங்கீதக்காரன் என்ன சொல்றாருங்க? தாவீது ராஜா அவர் சொல்றார், என்னை ஈசோப்பினால் என்னை கழுவும். நாம் சொல்றோமா? அவங்க தான் பாவம் பண்ணிட்டாங்க, இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தரையும் நாம் குறை சொல்றோம். அதனால நமக்குள்ள என்ன இல்லை? அலங்காரம் வரமாட்டேங்குதுங்க, ஒரு முகரூபம் வரமாட்டேங்குது, ஒரு பிரகாசம் வரமாட்டேங்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே சங்கீதத்தில் என்ன சொல்ற தாவீது ராஜா? சங்கீதம் 51வது சங்கீதத்தில் 10-11 நினைக்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த ஆரம்ப நாட்களில் இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்குதாங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆரம்ப நாட்கள்ல, ஐயோ தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? அதான் சங்கீதம் 122 தாவீதோடு சொல்ற, தாவீது ராஜாவோட என்ன சொல்றாருங்க? அதான் சொல்ற, வாசிங்க. அப்படிதான் நாமளும் இருந்தோம். 122 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் துக்கமா இருந்தேன்னு சொல்றாருங்க. எப்படி இருந்தாரு? மகிழ்ச்சியா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த மகிழ் வர மாட்டேங்குது, சியா இருந்தேன்னு சொல்றது. எப்படி சொல்றீங்க? சியா இருந்தனா மகிழ்ச்சியா இருந்தனா? மகிழ்ச்சி. ஹல்லேலூயா.
ஹalleluya. சரி, இப்போ சர்ச்சுக்கு போக பிள்ளைங்க ரெடியா அப்படின்னா அந்த மகிழ் போயிடுச்சு. சி, எங்க சர்ச்சா? சி, சர்ச்சா? ஹalleluya. மகிழ் போயிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆரம்பத்தில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கிறதா இல்லையா என்று நீங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த கூட்டத்தின் முடிவில் நீங்க என்ன செய்யணும்? தாவீது ராஜாவை போல சொல்லணும், அப்பா அந்த ஆரம்ப நாட்கள் இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை. சிலவருக்கு நேர்ச்சிகளும் வந்தாலே போராட்டம், நேர்ச்சிகளும் வந்தாலே போராட்டம். ஐயோ, சர்ச்சுக்கு வேற போகணும். எப்படி சொல்றாங்க? சர்ச்சுக்கு வேற போகணும். என்ன செய்ய? தயவு செய்து உங்களுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. பெரிய சாபம். நேர்ச்சிக்கிழமை தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் ஆலயத்துக்கு போகும்போது சண்டை வந்தாலே நாம் எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஓ, கொண்டாட்டமா இருக்கணும். ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடுவது போல சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வரணும். அதுதாங்க கருமையான தேவனுடைய பிள்ளை. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். அதான் வெளிப்படுத்த 4 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆதி அன்புல நீ விட்டு விட்டாய். கருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஆதி அன்பு நமக்குள்ள இருக்குமானா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்குமானா, நாம தாங்க ரூபவதி. ஹல்லேலூயா. நாம தாங்க அழகுள்ளவர், அலங்காரமானவர். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல நாம் வாசிப்போம். அடுத்தாப்புல அலங்காரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 பேதுரு 3 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் வாசி. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள. ஒரு நிமிஷம். அப்போ அழிந்து போகிற ஒரு அலங்கரிப்பும் இருக்குது இல்லையா? அது சொல்ல புரியுதாங்க? அழிந்து போகிற அலங்கரிப்பு ஒன்று இருக்குது. இருக்குதா இல்லையா? அது என்ன அலங்கரிப்பு? அதுதான் பியூட்டி பார்லர் அலங்கரிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பியூட்டி பார்லர் அலங்கரிச்சாலும் சரி, வீட்டிலே இருந்து நீங்க பியூட்டி பார்லர் பண்ணாலும் சரி, அது ஒரு நாள் என்ன செய்யும்? அது அழிந்தே போகுங்க. அது அழிந்தே போகும். அந்த அலங்கரிப்பு ஒன்றுக்கு உதவாது. வெயில் வந்தா போயிடும். நான் வரும்போது நல்லா பவுடர் போட்டிருந்தேன், ஆனால் போச்சு, எல்லாம் போச்சு. புதுசா இல்லையாங்க? நான் போட மாட்டேன், மனைவி தான் போட்டு விட்டேன். போட நான் இஷ்டம் கிடையாது, ஆனால் மனைவி போடுங்க நான் தான் போட்டு விட்டேன். ஆனால் இருக்குதா? உண்மையான ரூபம் வந்துருச்சு இல்லையா? நான் சொல்ல புரியுதாங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அலங்கரிப்பு எப்படி இருக்கணும்? அழியாத அலங்கரிப்பா இருக்கணுமா? எப்படிப்பட்ட அலங்கரிப்பா இருக்கணும்? அழியாத அலங்கரிப்பு. அது என்ன அலங்கரிப்பு? சாந்தமும் சாந்தம் இருக்குதா? எத்தனை பேருக்குள்ள சாந்தம் இருக்குதுங்க? சாந்தமா இருக்கிறீங்களா? உங்க போதகர் சொல்லும் போது சாந்தமா இருக்கிறீங்களா? உங்க மனைவி சொல்லும், உங்க புருஷன் பேசும்போது சாந்தமா இருக்கிறீங்களா? சாந்தமான சுபாவம். இது பெரிய ஒரு அலங்காரம். பெரிய ஒரு பியூட்டி பார்லருக்கு, அழியாத பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி ஆச்சு. இந்த சாந்த சுபாவம் இருந்துச்சுன்னா அழியாத பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த மாதிரி
ஆச்சுங்க. அழியாத பியூட்டி பார்லர் எங்கேயா இருக்குதாங்க? இருக்குதா? இதாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாந்தியம்மா ரொம்ப நம்மளோட முந்திட்டாங்களே. ஹல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி ஹல்லேலூயா இல்லையே? ஹல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். அப்பா இது அழியாத அலங்கரிப்பு. சாந்தமா இருக்கணுங்க. பூமியை சொந்தத்துக் கொள்ளுகிறோம். எப்படிப்பட்டவர் சொந்தத்துக் கொள்ள முடியும்? சாந்தம் உள்ளவர்கள். நான் பூமியில் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறான்னு எப்படிப்பட்டவர் ஆசீர்வாதமா இருக்க முடியும்? சாந்தம் உள்ளவர்கள் தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். சாந்தம் உள்ளவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? பூமியை சுதந்திரிக்க முடியும். நீங்க பூமியில ஒரு ஆசீர்வாதமா இருக்கணுமா? சொந்த வீடு வாங்கணுமா? சொந்த கார் வாங்கணுமா? நல்லவங்களை ஒரு பெரிய ஒரு செல்வாக்கா, ஒரு தொழில் அதிபரா உங்களுக்கு மாற்றணுமா? என்ன செய்யணும்? சாந்தமுள்ளவர்களா நீ இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? பூமியை சுதந்திரிக்க வைப்பார். உங்க பேர்ல லேண்ட் இருக்குதாங்க, ஏதோ கொஞ்சம் இருக்கும், ஆனா பூமியை சுதந்திரிக்கணும். ஏக்கர் கணக்குல நம்ம என்ன செய்யணும்? வாங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஏக்கர் கணக்குல வாங்க போறேங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களே கையை வர மாட்டேங்க. நான் எங்க பாஸ்டர், ஏன் இருக்கிற கட்சியே ஓடினா போதும் பாஸ்டர். எனக்கு என்ன, இப்போ பிள்ளைகளை கெட்டி கொடுத்து அவங்களும் ஓரம் கட்டினா போதும் பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்க பூமியில நல்லா இருக்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அழைச்சிருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணலையா? நீ வாளாக்காமல் தலையாக்குவா. தலையாக்குன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தலைனா அநேக வேலை ஆட்களை வைத்து வேலை செய்கிறவர்கள். வாழ்னா என்ன அர்த்தம்? கூலிக்கு வேலை செய்கிறவர்கள். அது சொல்ல புரியுதாங்க? ஹல்லேலூயா. நீங்க ஒரு எஜமானாக மாறுவீங்க. எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு ஏசப்பா. ஹல்லேலூயா. இன்னும் நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. பாருங்க, அதான் ஃபுல் பில் பண்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க. எத்தனை பேர் கடன் கொடுக்குறீங்க? வட்டி தான் கட்டுறோம் பாஸ்டர். எவ்வளவு துக்கமான விஷயம். எத்தனை பேர் வட்டி கட்டுறோம் பாஸ்டர்? ஒரே ஒரு ஆள் தானா? நீ கரங்களை உயர்த்துங்க, இப்போது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். உண்மையா நீங்க கரங்களை வெட்கப்படாதீங்க. தேவனுடைய சமூகத்துல கரங்களை உயர்த்துங்க. கண்ணை மூணு, யாரும் பார்க்காதுங்க, யாரும் பார்த்து வைத்தாங்க. தேவனுடைய சமூகத்துல தேவனை பார்த்து, எனக்கு இவ்வளோ கடன் இருக்கப்பா, என்னை மன்னியும், நான் கடன் கொடுக்கணும் நீங்க சொல்லுவீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க கரங்களை உயர்த்திருக்கீங்க, தேவனுடைய சொல்லியிருக்கீங்க. அடுத்த முறை கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு? கடனை கொடுக்கிறவங்க மாற்ற போறாருங்க. ஹல்லேலூயா. நீங்க வாங்குறவங்க இல்ல, என்ன செய்ய போறாரு? கொடுக்கிறவங்கள மாற்ற. உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. இப்ப எதுக்கு வந்து நிக்கிறாங்க? வட்டி கொடு, வட்டி கொடு நிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வரும், கடன் கொடுங்க ஐயா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்கம்மா,
எனக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்கம்மா. அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, எனக்கும் கொடுங்கம்மா. ஹல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கடன் கொடுப்பேன். தலையில கையை வச்சு சொல்லுங்க, நான் கடன் கொடுப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேங்க. வேக உரத்த சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கடன் வாங்க மாட்டேன். நான் கடன் கொடுப்பேன். நான் கடன் கொடுப்பேன். கடன் கொடுப்பேன். வட்டி இல்லாம கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சரி, நிச்சயமா கர்த்தர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுக்கு சாந்தமுள்ளவர்களா இருக்கணும். டாபிக்கை மறந்துடக்கூடாது, ரூட்டை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கரெக்டா இருக்கிறாங்க சில சகோதரிமார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சாந்தமுள்ள அலங்கரிப்பு நமக்கு தேவை. சாந்தம், சாந்தமா இருக்கணும். கோபத்துல யார் பேசினாலும் நம்முடைய சத்தம் எப்படி இருக்கணும்? ஏங்க எப்படி பேசுறீங்க? எப்படி பேசணும்? இதான் சாந்தம். ஹல்லேலூயா. ஏங்கயா அப்படி பேசுறீங்க ஐயா? ஏம்மா அப்படி பேசுறீங்கம்மா? இதாங்க சாந்தம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாந்த சுபாவம் நமக்கு வந்துருச்சுன்னா நாம தாங்க பூமியை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த வசந்த இயேசு சொன்ன வசந்த வாசிங்க. மத்தேயு 5வது அதிகாரத்துல 5வது வசனமா? பிரசங்கியா 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 மத்தேயு 5வது அதிகாரத்துல சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் இயேசு சொன்ன வார்த்தைமா. வாசிங்க. அதான். ஹல்லேலூயா. ஒருத்த சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் என்ன கோபத்தோடு பேசினாலும், நமக்கு எரிச்சல் மூட்ட பேசினாலும், நமக்கு கோபம் வரத்தக்கதாக பேசினாலும், நம்முடைய வார்த்தையானது எப்படி இருக்கணும்? சாந்தமா இருக்கணும். ஏயா அப்படி பேசுறீங்க? ஏம்மா அப்படி பேசுறீங்கம்மா? ஏன் மகளே இப்படி பேசுற? ஏன் தம்பி இப்படி பேசுறீங்க? இப்படி பேசி பாருங்க. உங்க சுபாவத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்க. நீங்க இந்த வருஷம் முடிவுக்குள்ள தேவ சமூகத்தில் சொல்றேன், கர்த்தர் பூமியை சுதந்தரிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கார் சர்ச்சு கார் தான் ஒன்று நிற்குது. அடுத்த முறை நீங்க எப்படி வருவீங்க? கார்ல வருவீங்க. ஹல்லேலூயா. சைக்கிள் வருவாங்க, பைக்ல வருவாங்க, பைக்ல வருவாங்க, புல்லட்ல வருவாங்க, புல்லட்ல வருவாங்க, கார்ல வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகணுங்க. ஹல்லேலூயா. ப்ரொமோஷன் ஆகணும் விரும்புறது இல்லையா? நீங்க எப்பவுமே இப்படிதான் இருக்குன்னு விரும்புறீங்களா? கொஞ்சமாவது உயர்ந்து ஸ்தானத்துக்கு வரணும். இப்படியே இருக்குன்னு நினைக்க கூடாதுங்க. ஹல்லேலூயா. நான் விரும்பணும். நானும் ஒரு கார் வாங்கணும். பாஸ்டர் வாங்கிட்டாரு, நான் ஒரு கார் வாங்கணும். எப்படியாவது தேவ சபையில் உட்கார்ந்தாங்க, ஒன்று தரமாட்டாருங்க. தரமாட்டாரு. தரமாட்டாரு. இங்கே 10-15 கார் ரோட்டில் லைன், அந்த ரோட் வர நிற்கணும். அடுத்த முறை வரும்போது எப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாருங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரு, சொந்த வீடு, சொந்த நிலம் எல்லாம் வேணும்னா மூல காரணம் நீங்க சாந்தமா பேசணும். உங்க வீட்டுக்காரர்கிட்ட எப்படி பேசணும்? சாந்தமா பேசணும். உங்க சத்தம் என்ன செய்யக்கூடாது? வெளியே வரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்க சத்தம் வெளியே வரக்கூடாது.
உங்க புருஷ சத்தம் வெளியே வந்தாலும் நீங்க சாந்தமுள்ள உங்க வார்த்தையினால அவருடைய சத்தம் அடங்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அடுத்த வசனம், அடுத்த அலங்கரிப்பு என்னது? பேதுரு 1 பேதுரு 3. அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதல் உள்ள ஜீவன், அமைதல் உள்ள ஜீவன், அமைதலாக இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன எப்படி இருக்கணுங்க? அமைதலாக இருக்கணுமா? ஒரு குரு கிட்ட, ஐயா நான் உங்களை போல மாறணும், எனக்கு கொஞ்சம் உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் போயிருக்கிறான். அப்போ சரிப்பா அவனுக்கு சொல்லித்தார், உட்கார், சொல்லித்தார், உட்கார். அப்போ 2 நாள் ஆச்சான், ஒன்றும் சொல்லி கொடுக்கல. 3 நாள் ஆச்சு, ஒன்றும் சொல்லி கொடுக்கல. 4ஆம் நாள் அவனால் இருக்க முடியல, ஐயா குருவே சொல்லித்தாரு நீங்களே ஐயா, நான் 4 நாள் இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்கேன், ஒன்றும் சொல்லி தர மாட்டேங்கிறீங்களே, என்னையா நீங்க பண்றீங்க? அப்போ நீ அமைதலா இருக்கிறதா கற்றுக்கிடணும். ஹல்லேலூயா. நீ எதை கத்துக்கிடணும்? நீ அமைதலா இருக்க கத்துக்கிட்டாலே நீ பெரிய ஒரு குரு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அமைதலா இருக்க நாம் கற்றுக்கிட்டோம்னா நாமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யாருமே இல்லை. அமைதல் எதை வெளிப்படுத்துதுங்க? அமைதல்னா பொறுமையை வெளிப்படுத்துது. பொறுமை. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணுமா? பொறுமை நமக்கு அவசியமா இருக்குது. வாசிங்க எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு பொறுமை மிக அவசியமா இருக்கிறது. அமைதலா இருக்கணும், பேசக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுக்க கூடாது. ஏன் ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறல, ஏன் எங்களை இன்னும் ஆசீர்வதிக்கல? ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுக்காமல் நாம் பொறுமையாக அமைதலாக உட்கார்ந்தாலே போதும். அவர் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாக அவர் சரியா செய்வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம், கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு பேசி அதன்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்கள். ஆமென்.